அப்படின்னா மெர்க்குரியை போயிட்டு நம்ம வந்து சும்மாவே எடுத்தோம் அப்படின்னு சொன்னா அலர்ஜி. ஆமா. கையில நிறைய அலர்ஜி, ப்ராப்ளம்லாம் வரும். தோல்ல வந்து புண்ணு வரும். அது அது வந்து முழுக்கு சாப்பிட முடியாது. நாக்குல பட்டுச்சுன்னா பாய்சன் ஆ. இத மாரி இருக்கும். ஆனா இவங்க ஏன் வந்து இத மாதிரியான அலர்ஜி ஏற்படக்கூடிய விஷத்தன்மை விடக்கூடிய பொருட்களை எடுக்கிறாங்கன்னா, மனிதனுடைய உடல் வந்து பஞ்சபூதத்தினுடைய தத்துவத்தால் ஆமா. ஆனது. இது எல்லாருக்குமே தெரியும். அப்ப வந்து தங்கம், வெள்ளி, தகரம், இரும்பு இது போன்ற பொருட்களை எடுத்து அதில் இருக்கக்கூடிய விஷத்தன்மையை நீக்கிவிட்டு அதை மருத்துவ சக்தியாக மாற்றி நமக்கு கொடுத்துட்டு அதோடைய சூட்சமத்தையும் நமக்கு சொல்லியிருக்காங்க. இப்போ சாதாரணமாக ஒரு இரும்புல போயிட்டு நமக்கு வந்து அடிபட்டுருச்சு, புண் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அந்த அடிபட்ட இடத்துல உடனே வந்து ஒரு அதுக்குண்டான மருத்துவத்தை பார்த்தோம்னா ஆமா. ஒரு வாரமோ 10 நாளோ சரியாயிடும். ஆனா அந்த துருபிடித்த இரும்புன்னு சொல்றோம் இல்லைங்களா, அது நம்ம மேல பட்டுச்சுன்னா அது வந்து செப்டிக் ஆகும், சீல் வைக்கும், அதனுடைய பாதக நிலைகள் அதிகமா இருக்கும். அப்ப அதுல வந்து விஷத்தன்மை வந்துருது அப்படின்னு. அப்படி விஷத்தன்மை வந்து அந்த துருபிடித்த இரும்பை எடுத்து அதை வந்து பவுடரா மாத்துறாங்க. அதுக்கு பேர் தான் பஸ்பம். அதே மாதிரி தான் தங்கத்தை எடுத்து பஸ்பமாக மாத்துவாங்க, வெள்ளியை எடுத்து பஸ்பமாக மாத்துவாங்க, துத்தநாகம்னு சொல்லுவோம் தகரம், ஆமா. அதை எடுத்து அதை பஸ்பமாக மாத்துவாங்க. அப்படி மாற்றும் பொழுது அதில் இருக்கக்கூடிய அந்த விஷத்தன்மையை எல்லாம் எடுத்துட்டு திரும்ப மனிதனுக்கு கொடுக்குறாங்க. அப்போ இந்த ஒரு இரும்பு அதுல இருந்து ஒரு பஸ்பம் எடுக்கிறாங்க அப்படின்னா மாதுளை பழத்தினுடைய சாறு எடுத்து அந்த சாறுல வந்து ஒரு கடுகு அளவுக்கு மேல வந்து அது அளவு வந்து போடக்கூடாது. ஓகே. அந்த கடுகு அளவை எடுத்து அதை வந்து ஒரு மனிதனுக்கு உள்ளுக்கு கொடுக்கும் பொழுது அவனுடைய நாடி நரம்புகள் எல்லாம் முறுக்கேறும்.